தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக, நம்ம வேகலாம் வைக்க வேண்டியதில்லை. ரொம்ப டைரெக்டாக, ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 90% வரையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் மையாக இருக்கக்கூடாது. அப்போ டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நெய் கூட சேருங்க. நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா ரொம்ப ப்ரௌன் கலராக வரணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை இதோடு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்கனாக்கா மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அப்புறம் உருண்டை பிடிக்க கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா உருண்டை வந்து உடஞ்சிரும். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. இப்படி தேங்காய்லாம் சேர்த்து செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக வந்து பருப்பு உருண்டை வந்து கொஞ்சம் கல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது பருப்பு உருண்டை கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இப்போது நல்லா உருண்டைகளை நம்ம பிடிச்சிக்கிடலாம். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கும்போது உருண்டையை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிடக்கூடாது. ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா குழம்பு வந்து உள்ளே போகாது. அப்போ வந்து உருண்டை வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிங்கனாக்கா குழம்புல போட்டோன்னே நல்லா ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் பருப்பை வதக்கும்போது ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க. வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். இப்போ நம்மளோட உருண்டைகள்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு, வெந்தயம், சோம்பு இது 3ஐயும் நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு பல் வந்து ஒரு 7லேருந்து 8 பல் வரையும் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு பல்லும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம பூண்டை சேர்த்துடலாம். தக்காளின்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸில் எடுத்திங்கன்னா போதும். பெரிய சைஸ் வேண்டாம். ஏன்னா நம்ம புளி ஊற்றி தான் இதை செய்ய போகிறோம். அப்புறம் ரொம்ப புளிப்பாக இருக்கும். தக்காளி வந்து சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. 1 தக்காளி சின்ன சைஸில் 1 தக்காளி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், மல்லி மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்ச தூள் தான் இது. இது வந்து 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தனித்தனியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை சாம்பார் பொடி வச்சு பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சாலும் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா தூளை லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கலாம். நம்ம இது மாதிரி வதக்கும்போது நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு குழம்பு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். புளி வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதோட நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம உருண்டைகளை போடணும். நார்மலாக வந்து உருண்டையை வந்து வேக வச்சுட்டு சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி வேகலாம் வைக்க வேண்டியதில்லை, டைரெக்டாக சேர்த்துடலாம். ஆனால் வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா தான் உருண்டை வந்து பிரிஞ்சு போகாது. அப்படி இல்லைனாக்கா உருண்டை வந்து பிரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா கொதிக்குது. கொதிக்கும்போது நம்ம உருண்டைகளை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கும்போது குழம்பு நல்லா உள்ளே போய் நல்லா ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். உருண்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து நான்வெஜ்ஜில் செய்வோம், இறால்லாம் செய்கிற உருண்டை மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அரைச்ச தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்படி நம்ம தேங்காய் சேர்த்து செய்யும்போது குழம்பு வந்து இன்னும் நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க பிடிக்கலைன்னா தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. அப்படி தேங்காயும் சேர்க்க பிடிக்கல அப்படின்னாலும் நார்மலாக இருந்ததுன்னா குழம்பு அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். அப்படிங்கிறனால உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ட்ரெடிஷ்னலான முறையில் செய்கிற பருப்பு உருண்டை. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
மெயினாக குழந்தைங்களுக்கு பருப்பு உருண்டை குழம்பு அவ்வளோவா பிடிக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருண்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட கரையவே இல்லை குழம்புல. நம்ம வேக வைக்கலாம் வேண்டியதில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.